வணக்கம். வணக்கம். ஆனா தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள்ல எந்த கட்சி தலைவர்கள் பத்திரிகையாளர்களை எதிர்கொள்றதா சரியான பதில் கொடுக்குற தலைவர் எந்த தலைவர் சொல்லலாம்? இருக்கிற தலைவர்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ சீமான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கும் சரி இவங்க பத்திரிகையாளர்களும் சரி சரியான ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கட்டும், அவர் இடையில கேட்டாங்க, அந்த 41 மரணத்துக்கு கேட்டாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் தலையை பண்ணிட்டு சாதிச்சுட்டு போயிட்டு காரில் ஏறி போயிட்டார். மீதிக்கிற இதர கட்சி எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆகட்டும் யார் இப்போ வந்துட்டு நேரடியாக வந்துட்டு பத்திரிகை இதை பிரச்சனை கொடுக்குறாங்க? யாருமே இல்லையே. மக்கள் களத்துலேயும் சரி, இது நம்ம பத்திரிகையாளர் கலந்துரையாடலும் சரி, இவர் தான் நம்மளுக்கு மக்களுக்கு உண்டான கருத்து சொல்கிறாரு. அதுதானே பார்த்துட்ருக்குறோம். அதனால் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மக்களாகிய நீங்கள் வந்துட்டு நல்லபடியான ஒரு அரசியலை தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு வந்துட்டு எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க? ஓட்டுன்னு வேணாம், மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் யார் குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு உண்டான தலைவர் தேர்ந்தெடுப்போம். எனக்கு இருக்கிற இப்போ இருக்கிற தலைவரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறாப்புல. அவர் வந்தால் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. ஏன்னா இருக்க சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து மரபணம் மாற்றப்பட்டது. புரியுங்களா? அதனால் வந்து அடுத்த தலைமுறையை வந்து விருத்தி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான உணவு முறையை நம்ம எடுத்துக்கணும். அதான் சரியாக இருக்கும். எவ்வளோ தான் வந்து தொழில்நுட்பம் இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கிறது சாப்பாட்டுக்கு மட்டும்தான். அதை வந்து சரியாக இருந்தால் தான் அடுத்த தலைமுறை கொண்டு போக முடியும். புரியுங்களா? வளர்ச்சி வந்து அமெரிக்காலையும் வளர்ச்சி இருக்குது. அவங்க வந்து பில்கேட்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, மெலிண்டா கேட்ஸ்ன்ற பேரில் அவங்க வந்து விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க, 2 சேகரை பண்ணிட்டுருக்காங்க. அப்படின்றப்ப மக்கள் வந்துட்டு டெக்னாலஜி ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு இயற்கையை வந்து விட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மீட்டு கொண்டு வர முடியாது. 1000 கோடி சொத்து இருந்தாலும் உடம்புல நோய் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு சம்பாரிச்சு பிரயோஜனம் போயிடும். அதாவது மக்கள் வந்து இந்த புரிதலுக்கு வரணும். சரியான ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. ஓகே.